ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தீர்களா? உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரா? அல்லேலூயா. மனதார இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். போகட்டும், இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் நற்செய்தியின் புத்தகம் 1 அதிகாரம் 46வது இறை வார்த்தை, வந்து பார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து நன்மை எதுவும் உண்டாகுமோ என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்று அழைத்து வந்தார். பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்து வருகிறார். யோவான் 1 அதிகாரம் 42வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், இயேசுவை கண்டோம் என்று பேதுருவிடத்தில் அந்திரேயா சீசன் சொல்லும் பொழுது வந்து பார் என்று அவரை அழைத்து வருகிறார், கூட்டி வந்தார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேரை கிறிஸ்துவுக்குள் நடத்தி இருக்கிறோம்? ஒரு அந்திரேயா ஒரு பேதுருவை கூட்டிட்டு வந்தார். கவனிங்க, இந்த அந்திரேயாவை கொண்டு இல்லை மாத்திரமல்ல, பேதுருவை கொண்டும் கர்த்தர் கிறிஸ்தவத்தை ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து ஆண்டவர் அற்புதங்களை அவர் மூலமாய் செய்ததாக வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறேன், ஜெபம் பண்ணுறோன்னு சொல்கிறோம். எத்தனை பேரை ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்களை நம்ம நடத்தியிருக்கிறோம்? எத்தனை பேரை நம் கிறிஸ்துவுக்கள் நடத்தியிருப்போம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அந்திரேயாவை குறித்து கூட வேதத்தில் அதிகமாக இல்லை, ஆனால் பேதுருவை குறித்து அதிகமாக உண்டு. முதல் அற்புதத்தை செய்தவன், முதல் பிரசங்கம் செய்தவர், முதலாக பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றுக்கொண்டு எழும்பி நின்றவர். உங்களை எழும்பி நிற்க கிருபை தருவாராக. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்து பார்க்கும் பொழுது பார்க்கின்றீர்கள், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் என்று நான் அறிவேன். இயேசு ரட்சகர் என்பதை நான் அறிவேன். இயேசுவுக்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன். எத்தனை பேரை நாம் ரட்சிப்புகளாய் நடத்தியிருக்கிறோம்? இன்றைக்கு அதன் நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கற்றுக் கொடுப்பாராக. அல்லேலூயா. இயேசுவை ருசித்து இருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிறோம். இந்த கழுவப்பட்ட அந்த இரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருந்து கிறிஸ்துவை அறிவிக்கிறவராகவும் கிறிஸ்துவுக்குள்ளாய் மற்றவர்களை நடத்துவராகவும் நாம் மாறுவோம் என்று சொன்னால் நம் தேசம் இயேசுவை காணும். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பா, அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி, உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு. அவர் பெரும் குடிகாரர். ஆரம்ப நாட்கள் பெரும் குடிகாரர், பயங்கரமான குடிகாரர். தன் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்தின் நிமித்தம் குடித்து வெறித்து அலைந்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் ரவி. ரோட்டில் போகிற ஒரு சகோதரர் அவரை அழைத்து ஒரு கூட்டத்திற்கு கூட்டிட்டு போனார். மனம் மாறினார். இன்றைக்கு அவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற, ஆண்டவருடைய நாமத்தை சொல்கிற ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தர் அவரை மாற்றினார். கர்த்தர் மறுபடியும் குடும்பங்களை கட்டி எழுப்பினார். இன்றைக்கு கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிற ஒரு அருமை தம்பியாய் அவன் தூத்துக்குடி பட்டணத்தில் இருப்பதை நான் அறிவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, நீங்களும் நானும் இயேசுவை சந்தித்திருக்கிறோம், இயேசுவிடத்தில் அற்புதத்தை பெற்றிருக்கிறோம். என் குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைக்கு இதை தாரும், என் குடும்பத்திற்கு இதை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டோம். ஆனால் எத்தனை பேரை ஆண்டவரை அழைத்து வந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அவர்கள் கிறிஸ்துவுக்களாய் நடத்தியிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முடிவெடுங்கள். வாரத்தில் ஒரு நாள் ஒரு நபரிடத்தில் நீங்கள் இயேசுவை குறித்து சொல்லி சொன்னால் வருடத்தில் 52 பேரை கிறிஸ்துவுக்குள் நடத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, இந்த ரட்சிப்பை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை, இயேசுவை கண்ட அந்த அந்திரேயா நாத்தான்வேலை அழைத்து வந்தது போல, பேதுருவை அழைத்து வந்தது போல, பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்து வந்தது போல, நீங்களும் நானும் அநேக குடும்பங்களை தேவ சமூகத்துக்கு அழைத்து வருவோம். அவர்களுக்காய் பாரப்பட்டு ஜெபிப்போம், கண்ணீர் சிந்து ஜெபிப்போம். புலம்பலையெல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாற்ற கர்த்தர் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அற்புதங்களை கொடுத்து நடத்துவதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இது நிமித்தம் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சொந்தரிக்கிறோம். தகப்பனே, வந்து பாருன்று அழைத்து வந்த நாத்தான் வேலை கண்டு இஸ்ரவேலின் கபடற்ற உத்தம இஸ்ரவேலே என்று சொன்னீரே, இன்றைக்கு
இதை கேட்டுக்கொண்டு அழைத்து வருகிற ஒவ்வொருவருக்குள்ளாய் ரட்சிப்பை கொடுத்து இது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள் குடும்பங்களுக்கு வர தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. அப்படியே நீர் செய்து மகிழப்படும். இயேசு இரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.